இதுக்கு நடுவில் எப்படி நம்ம நடக்க போகிற வாழ்க்கை பிரயாணம் எப்படி இருக்க போகிறது? பயம். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே மகளே, நீ ஒன்றும் பயப்படாத, நான் முன்னால் நடக்கிறேன், எனக்கு பின்னால் நீ வா, போதும், அவ்வளோதான். நீ எதுக்கு சூழ்நிலையெல்லாம் பார்த்து பயப்படுற? ஐயோ, இங்கே இந்த ஆபத்து இருக்குது, இங்கே இந்த ஆபத்து இருக்குது, இங்கே இந்த பொல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி பிசாசின் போராட்டம் இருக்குது, எதுக்கு சூழ்நிலை எனக்கு பின்னால் வா, நான் முன்னால் போகிறேன். உன்னை பாதுகாக்கவும் உனக்கு உதவி செய்யத்தான் நான் முன்னால் நடந்து போகிறேன். நான் முன்னால் நடக்கிறதுனால நீ பின்னால் தைரியமாய் நடந்து வர முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, நான் உனக்கு முன்னே போகிறேன், என் மகளே, நான் உனக்கு முன்னே போகிறேன், அதனால் நீ பயப்படாத. நான் நடக்கிற பாதையில் தான் நான் பின்னால் நடக்க போகிற. நீ இப்படி போன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி நிற்கலையே, உனக்கு முன்னால் நான் நடக்கிறேன், எனக்கு பின்னால் பின்பற்றி வா, அவ்வளோதான். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கி நீங்கள் நடக்கிற வழி, பாதை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம், அது குறித்து ஒரு பயம் நிறைய பேருக்கு. எங்கே என்ன ஆபத்து வருமோ, எங்கே என்ன தடை வருமோ, எங்கே என்ன மாதிரி நெருக்கம் வருமோ, இது நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் செய்ய முடியுமா, பலவிதமான பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனை ஏன் பயப்படுகிறாய், என் மகளை ஏன் பயப்படுகிறாய், நான் உனக்கு முன்னாலே போகிறேன், அதனால் பயப்படாத. ஏன் ஆண்டவர் முன்னாலே செல்லுகிறார்? அவர் முன்னாலே சென்று என்ன செய்ய போகிறார்? யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். கர்த்தர் அவர்களுக்கு முன் சென்றார். இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்தின் அழைத்து கொண்டு வந்தபோது கானான் தேசத்துக்கு அவளை வழி நடத்த வேண்டும். அவங்க 400 வருஷம் ஒரு தேசத்துக்குள்ளே அடிமைகளாக இருந்தவர்கள். எகிப்து தேசத்தில் இருக்கிற அவங்க வேலை செய்த அந்த பகுதியை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, எங்கேயுமே போக முடியாது. அவங்க அடிமைகளாக இருந்தவர்கள். எகிப்து தேசம் மட்டும்தான் தெரியும். இப்போ அந்த தேசத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. கானான் தேசத்துக்கு போகணும், எப்படி போகணும்னு தெரியாது. கேள்விப்பட்டிருப்பாங்க, ஒரு வனாந்தரம் இருக்குது, அந்த வழியாக நடந்து போகணும். மோசே அவளை வழி நடத்தி கொண்டு வருகிறார். 30 லட்சம் மக்கள், எப்படி போகிறது? இது வனாந்தரம், இது பாம்புகளும் தேள்களும் நிறைந்த வனாந்தரம், ஒரு தண்ணீர் கூட இல்லாத ஒரு வனாந்தரம். இதில் எப்படி நடந்து